மக்களுக்கு வணக்கம். என்னோடய அப்பா ஒரு தமிழ் உணர்வாளர். அவர் இறந்து 3 வருஷம் ஆச்சு. முன்னெல்லாம் எனக்கு யூஎஸ் வரும்போதெல்லாம் எனக்கு தமிழ் பற்றோ அது இதுவோ பெருசாக இருந்ததில்லை. அப்பா அடிக்கடி அதில் சொல்லுவார், திருக்குறளை பற்றி நிறைய விஷயம் சொல்லுவார். நான் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். பட் என்னைக்கு உலகமே தன்னோட நாட்டில் உள்ள இன மக்களை முன்னிறுத்தி, முக்கியமாக இந்த அமெரிக்காலாம் பார்த்துருப்பீங்க, தன்னோட இனம், தன்னோட கலர், தன்னோட ஜாதி, தன்னோட மதம் முக்கியம், அவங்க மட்டும் இருங்க, மற்றவங்கெல்லாம் வெளியே போங்கன்னு என்னைக்கு இந்த உலகம் திரும்ப தொடங்கிச்சுதோ அப்போ தான் எனக்கு சிந்தனை வந்தது. அப்போ நான் பாவம் ஆள் இல்லை. நான் நினச்சிக்கிட்டு இருந்த நான் அமெரிக்கன் சிட்டிசன் எடுத்துட்டேன்னா நான் அமெரிக்கன் சொல்லி அவனோட சேர்ந்துருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன் என்னையும் சேர்த்து தான் வெளியே போகணுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் அந்த மொழியோட இது எனக்கு தெரிஞ்சது. மொழி பற்று எனக்கு அப்பா சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வந்தது. அவரோட ஆசையே இந்த யூஎஸில் ஒரு திருவள்ளுவர் ஆராய்ச்சி கூடம், அதாவது தமிழ் ஆராய்ச்சி கூடம் நிறுவனம். ஆனால் அவருக்கு முடியலை, அவர் செத்துட்டார். ஸோ அதை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதை கண்டிப்பாக, ஏன்னா தமிழ்நாட்டிலையோ இல்லை வேறு ஒரு நாட்டிலையோ கண்டிப்பாக தமிழை வளர்க்க போகிறதில்ல. அது அவங்க இல்லாமல் அழிச்சொழிக்க போகிறாங்க. அவங்கள நம்பி அவங்கள்ட்ட நாங்கள் கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு நாட்டில், ஒரு விஞ்ஞானம் வளர்ந்த நாட்டில் தமிழ் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை இங்கே உருவாக்கினா அது ஒரு நல்ல வெற்றி பாதையை நோக்கி போகும். நம்ம தமிழும் இன்னும் ஒரு 5000 வருடங்களுக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இதே ஒரு இடத்துல பார்த்தேன்னா அழிகிற மொழிகளில் 500 இடங்களுக்குள்ளே எங்களோட மொழிகளும் வந்திருக்குன்னா, அதாவது இன்னும் ஒரு 100 வருடங்களில் அழியப்போகும் மொழிகளில் 500 மொழிக்குள்ளே எங்களோட மொழியும் வந்திருக்கு தமிழ். பார்க்கும்போதே அது கவலையாக தான் இருக்குது. நம்ம நாடு இல்லாத மக்கள் இருக்கிறோம். ஸோ இதை தமிழ் தேசியவாதிகள் ஆழமாக சிந்திக்கணும். இந்த கமெண்ட்ஸ்லாம் போடுற ஆக்களெல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு சிந்தனை இல்லாத ஆக்கள் மாதிரி தான் இருக்குது. அவங்கள பற்றி நான் அவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்ருந்தேன். பட் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் தேசியவாதிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புது வழியை நாங்கள் உருவாக்கணும். தமிழ் தேசியம், ஆன்மீகம் சேர்ந்த ஒரு வழியாக தான் அது இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை.